ஆசையோ, எந்த ஒரு பாவமோ, எந்த ஒரு விஷயமும் நம்மகிட்ட இல்ல அப்டின்னா, கடவுளுக்கு பயப்படவே தேவையில்ல அப்டின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு கதைய நம்ம பார்க்கலாம். நாராயண பிராந்தன் அப்டின்ற ஒருத்தரு ஒரு ஊர்ல வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவர் அதிகமா சுடுகாட்டுல மட்டும் தான் இருப்பாராம். தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர நாராயண பிராந்தன் அப்டின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராந்தன் அப்டின்னா பைத்தியம் அப்டின்னு அர்த்தம். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவர அப்படிதான் கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா, அவருக்கு எத பத்தியுமே கவலை இல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல சுடுகாட்டுல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் இவர பைத்தியம்னு சொல்றாங்க. ஆனா இவர் பைத்தியம் கிடையாது. அவரு எந்த ஒரு ஆசையுமே இல்லாம இருக்கிறவரு. இவர போய் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஊர் மக்களுக்கு அவர பத்தி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, காளி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சுடுகாட்டுல போய் நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அப்ப இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சோனே நெறைய தேவதைகள் வந்து இறங்கி அந்த சுடுகாட்டுல நின்றுருக்காங்க. அப்ப சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட, "நீ பாட்டுல இங்க நிக்கிறியே, காளியத்தா வந்து இப்ப நடனம் ஆட போறாங்க. அவங்களோட கோபத்துக்கு வந்து நீ ஆளாயிராத. இந்த இடத்துல இருந்து போயிரு. அவங்கள பார்த்தாலே பயந்துருவ." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு வந்து டான்ஸ் ஆடுனா எனக்கு என்ன? நான் எங்கேயும் போமாட்டேன் அப்படின்ற மாரி அவரு சொல்லிட்டாராம். உடனே காளியத்தா வர்றாங்க. பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. ஆடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு சொல்றாரு, "என்னம்மா உன்னோட பொம்மலாட்டத்த நிப்பாட்டிட்டியா? இப்ப கிளம்புறியா? நான் தியானம் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. உடனே தேவதைகள்லாம் நெனச்சாங்களாம், போச்சு காளியத்தா வந்துட்டு சூலத்த எடுத்து அவர குத்த போறாங்க அப்படின்ற மாரி நெனச்சிருக்காங்க. ஆனா, காளியத்தா எதுவுமே செய்யல. அவரோட தைரியத்த வந்து பாராட்டுறாங்க. அவர் எந்த ஒரு பாவமும் பண்ணல. அவர் மனசுல எந்த ஒரு ஆசையுமே இல்ல. அப்படின்றபோது, கடவுளுக்கு பயப்படணும்னு தேவையில்லை இல்லையா? கடவுளுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆசையும், பாவமும் உள்ளவங்க மட்டும் தான் பயப்படுவாங்களாம். அதோட காளியத்த கேட்குறாங்க, "நீ ஏதாவது வரம் வேணா என்ட்ட கேளு" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு எந்த வரமும் வேணாம். நீ மொதல்ல இந்த இடத்த இருந்து காலி பண்ணு மொதல்ல. கிளம்பு மொதல்ல" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. உடனே, "இல்ல நீ ஏதாவது வரம் கேளு தயவு செஞ்சு" அப்படின்னு சொல்லவும், "என்னோட இடது கால் வீங்கிக்கிட்டு இருக்கு. அத வந்து இல்லாம மட்டும் ஆக்கிரு" அப்படின்னு சொல்லவும், காளியத்தா வந்து அந்த ஒரு வரத்த மட்டும் குடுத்துட்டு அந்த இடத்துலருந்து கிளம்பிட்டாங்களாம். அப்பதான் அந்த ஊர் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. காளியத்தாவ பார்த்தே எந்த ஒரு விதமே பயப்படல, வைக்கல அவரு. அப்பனா அ ஆசையும், பாவமும் இல்லாதவங்க மட்டும் தான் இப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து அவர பைத்தியம் அப்படின்னு சொல்ற விஷயத்த மக்கள் எல்லாரும் விட்டுட்டாங்கன்னு சொல்லப்படுது.